This is director Gaurav Narayanan. நான் ஒரு film director and actor. தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வில்லம் நான் direct பண்ணியிருக்கேன். And then 6 films I have acted. This is my dream house. எப்படி எங்கள் ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலியோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன அட் த சேம் டைம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கனவு. ஸோ இந்த வீட்டை வாங்கி நாங்கள் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் மாற்றாம, பட் ஈச் அண்ட் எவ்ரி வால், ஈச் அண்ட் எவ்ரி பில்லர் வி ஹேவ் டு சேஞ்ச் இட்ன்ற மாதிரி நானும் என்னோட மிஸ்ஸஸ் முடிவு பண்ணோம். ஸோ அப்போ முடிவு பண்ணும்போது இதை சேலஞ்சிங்காக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீம் மட்டும் இல்லை, நான் சொல்றது மட்டும் செய்கிற டீம் இல்லாமல் ஒரு புது டீமாக இருந்தால் இனோவேட்டிவாக அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்கன்னு யோசிச்சு தான் நாங்கள் ஒரு 10-15 இன்டீரியர் டிசைனர்ஸ் கூப்பிட்டு நாங்கள் பேசினோம், இந்த வீட்டை காட்டினோம். ஸோ மை ஒய்ஃப் வாஸ் வெரி பர்டிகுலர். இந்த வீட்டில் இருக்கிற அழகே இந்த லைட்டும் இந்த காற்றும் தான், அதை இன்டீரியர் டிசைனர் வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. ஸோ அதைத்தான் எல்லா இன்டீரியர்ஸ்டையும் சொன்னோம். வந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் கொடுங்க, நாங்க உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. whereas the first person Andre சார் எங்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிச்சனே வந்து டிசைன் பண்ணி ஒரு 2 daysல கொண்டு வந்து காட்டினாங்க. கிச்சன் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், என்ன எங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததோ அதை ப்ராப்பரான இடத்துல அழகாக பிளேஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 டிசைனும் காமிச்சாங்க, பெட்ரூம் டிசைனு அண்ட் தென் ஹால் டிசைன், எஸ்பெஷலி ஹால் டிசைன் காமிச்சாங்க. ஃபோட்டோ யூனிட் எப்படி இருக்கணும், சோஃபா எங்கே இருந்தால் அழகாக இருக்கும்னு ஒரு ரஃப் டிசைன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரஃப் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவுண்டர் கிச்சனா இருக்கணும், டபுள் சைடு கிச்சனா இருக்கணும். அப்ப நான் யோசிச்சது வந்து அந்த விண்டோ ரொம்ப நல்ல விண்டோ இருக்கு, அந்த விண்டோக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கிச்சனை வந்து நம்ம அதை உருவாக்கணும். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸுக்குள்ள வந்தாலே ஸ்பேஷியஸ் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கிச்சனா இருக்கணும். எவ்வளோ பெரிய கிச்சன் யாருக்கு கொடுத்தாலும் பத்தலன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பத்தாது. நான் யோசிச்சது என்னன்னா இந்த கிச்சன் பெரிய கிச்சன், பட் அவங்க பத்தலன்ற வார்த்தை சொல்லிடக்கூடாது, எனக்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்குங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த கிச்சனை வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு பிளான் பண்ணோம். பார்த்த எல்லா பேருமே வந்து கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு, லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்பேஷியஸா இருக்கு. அண்ட் தென் இவங்க வாயில இருந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, அதுதான் உண்மையிலே எனக்கு கிடைச்ச விக்டரியா நினைக்கிறேன், ஆண்ட்ரேக்கு கிடைச்ச விக்டரியா நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் எங்களுக்கு இருக்கும்போது அது வந்து நார்மலாக ஹவுஸாக இருந்தது. பட் எங்களுக்கு டேஸ்ட்டுக்காக நாங்கள் மாற்றணும்னு ஆரம்பித்தது இந்த ரெனோவேஷன் ஒர்க்குன்றதே. ஸோ அதில் வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சிவில் ஒர்க்கில் கொஞ்சம் மாற்றணும். லைக் ஹாலுக்கும் டைனிங்க்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கும், அதில் ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் அந்த என்ட்ரன்ஸே வந்து. அதை சிவிலில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மேலே தட்டி விட்டு அது ஹை சீலிங் மாதிரி மாற்றணும். ஸோ என்னோட பேக் சைட் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஹை சீலிங் இருக்கும், அது வந்து சிவில் டீம் ஆம்ப்ரேல தான் பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் எங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா கிடச்சிது. ஒன்றும் எங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. நாட் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் போட்டோம் பண்ணோன்றது இல்லை, அவங்க டிசைன் கொடுத்தாங்க, அதில் நாங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் சொன்னோம், அண்ட் தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்திருந்தது. வீட்டுக்கு எந்த கெஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சது பூஜா யூனிட். ஏன்னா அது பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஆம்ப்ரே டீமுக்குமே. ஏன்னா நாங்கள் கேட்ட பேட்டர்ன் அப்படி ஒரு மாதிரி கர்வ் பேட்டர்ன் கேட்டிருந்தோம். ஸோ கர்வ் வந்து கீழே பிளெயின் வரணும். அண்ட் தென் இது வந்து எப்படின்னா எங்கள் டெக்கார் யூனிட் ஃப்ரண்ட் சைட் டெக்கார் இருக்கும், பேக் சைட் அப்படி பூஜா யூனிட் இருக்கும். இதுதான் ஸ்பேஸ் நாங்கள் லிமிட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு அழகான பூஜா யூனிட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு ஆண்ட்ரே டீம் வந்து நியர்லி ஒரு 4 to 5 புக் சாம்பிள்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த நல்லா ஒரு திக் புக்ஸாக கொடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு புக்கிலையும் வந்து 100-120 பேஜஸ் கிட்டே இருக்கும். அந்த பேஜஸில் இருக்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தோம். ஃபைனலாக நாங்கள் கன்க்ளூட் பண்ணது என்னென்னா வுட் அண்ட் பெய்ஜ் தீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வுட்டு, பெய்ஜ், ஒயிட் அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர்ஸ். எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிச்சனால லைக் அதுலேயே நம்ம வீடு ஃபுல்லாக வந்து வுட் அண்ட் ஒயிட் தீமில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணி அவங்க வந்து அது கரெக்டாக வந்து அந்த மாடல் சூஸ் பண்ணி எங்களுக்கு கரெக்டாக கொடுத்து அது எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து பார்க்குறப்போ ஹிடன் டோர் எங்கே இருக்குது நீங்கள் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ
நிறையா பேர் பால்கனியை வந்து தள்ளி தள்ளி பார்த்துருக்காங்க, சில பேர் ஃப்ளோரை தள்ளி தள்ளி பார்த்துருக்காங்க உள்ளே ஒழிச்சு வச்சிருப்போமான்னு. அது கடைசியில் நானாக கண்டுபிடிச்சி கொடுப்பேன். எனக்கு அந்த பாத்ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து சில நேரம் நான் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு தூக்கம் வரலைன்னா நான் ஜன்னல் வெளியில் எத்தி பார்ப்பேன். அப்போ வந்து நிறைய ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் பறக்கும், அதெல்லாம் நான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குவேன். அண்ட் தென் கலர் வந்து சொல்லியே ஆகணும். இன்டீரியர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சு அண்ட் தென் ஒன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எங்களுக்கு டச் ஃபீல் பண்ணி தான் அது அப்ரூவலே கொடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாட் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் சொன்னோம் அந்த கலர் போட்டோன்றது இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எங்களுக்கு சாம்பிள்ஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க. நாங்கள் போய் சிலது பார்த்தோம், டச் ஃபீல் பண்ணோம். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ராஜெக்டாகவே வந்தது எங்களுக்கு. டில் த டைம் வந்துட்டு எங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்காமல் எதுவுமே அவங்க பண்ணலை. நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அது பெரிய ப்ளஸ் நான் சொல்லியே ஆகணும். ஆம்ப்ரே பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் ஸ்டிக்கிங் இன் டு தட் நம்பர்ஸ். என்ன நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியன்ற மாதிரி ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க மெனக்கெட்டு. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆண்ட்ரே டீமோட ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஒர்க்கிங், அவங்களோட டீம் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஹோல் ஹார்ட்டட்லி வி தேங்க் ஆண்ட்ரே டீம் ஃபார் தேர் எக்ஸலண்ட் ஜாப். ஐ விஷ் தம் திஸ் ஷுட் கண்டினியூ ஃபார் எவர்.